Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. Okay guys, இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிட்காயின் ஆல்ட்காயின்னா என்ன, ஆல்ட்காயின்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், கேட்டகரிஸ் ஆஃப் ஆல்ட்காயின்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆல்ட்காயின்ஸ், காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், காயின் இல்ல டோக்கன் எப்படி எல்லாம் லான்ச் ஆகும், அதோட ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து கிரிப்டோ கரன்சியோட ஜெனரல் திங்ஸ்ல இருந்து கிரிப்டோ கரன்சியோட மெயின் டாபிக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போறோம். ஸோ வீடியோவை ரொம்ப கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீடியோவும் ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிரிப்டோ கரன்சியை ரெண்டு கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வரலாம், ஒன்று பிட்காயின், இன்னொன்று ஆல்ட் காயின்ஸ். இதை பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பிட்காயினை பற்றி ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட்ல சிம்பிளா பார்த்துட்டு ஆல்ட் காயின்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ பிட்காயின் 2009ல ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு. பியர் டு பியர், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இல்லாம நெட்வொர்க் மூலமா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண கொண்டு வந்த காயின். இந்த பிட்காயின் டீசென்ட்ரலைஸ்டா இயங்குறதுனால இது யாருக்குமே சொந்தம் கிடையாது. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். அதுக்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ட் காயின்ஸ் பத்தி பார்க்கலாம். பிட்காயின் தவிர எல்லா காயின்ஸுமே ஆல்ட் காயின்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ், நான் பிட்காயின்ஸ்னு அதர் நேம்ஸும் இருக்கு. சரி, ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் ஏன் வந்துச்சு அண்ட் கிரிப்டோ கரன்சில ஆல்ட் காயினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ட் காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்ஸ்ல டிஃபரெண்டான டாபிக்ஸ் லைக் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக், ஃபாஸ்டர் பேமெண்ட் சிஸ்டம், லெஸர் எனர்ஜி கன்சம்ஷன், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக வந்தது. ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ்ல பிட்காயினோட சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி வந்த காயின்ஸும் இருக்கு. பிட்காயினோட எல்லா ரூல்ஸும் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாம டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வந்த காயின்ஸும் இருக்கு. ஈவன் பிட்காயின்ஸ்ல கூட நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு அதோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை சென்ட் பண்றதுக்காக. ஸோ ஆல்ட் காயின்ஸ் இந்த இஷ்யூஸை ஓவர் கம் பண்ண வந்தது தான். எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் ஒரு பிளாக் மைன் ஆக 10 மினிட்ஸ் ஆகும், பட் லைட் காயின் எவ்ரி 2.5 மினிட்ஸ்க்கு ஒரு பிளாக் மைன் ஆகும். இதுல ஈத்தர் கரன்சியை பேஸ் பண்ணி வந்த எத்தீரியம் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அதர் யூஸ் கேசஸ் லைக் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கிரிப்டோ கரன்சியை ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ணது ஆல்ட் காயின்ஸ் தான். ஸோ ஆல்ட் காயின்ஸ் ஜென்ரலா 5 கேட்டகரிஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைனிங் பேஸ்ட், செகண்ட் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், தேர்ட் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ், அண்ட் ஃபோர்த் இஸ் செக்யூரிட்டி டோக்கன்ஸ், அண்ட் ஃபிஃப்த் இஸ் யூட்டிலிட்டி டோக்கன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மைனிங் பேஸ்ட் ஆல்ட் காயின்ஸ், அதாவது பிட்காயின் மைனிங் மாதிரியான ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பேஸ் பண்ணி வர காயின்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொனிரோ, லைட் காயின்ஸ் அண்ட் ஜிகேஷ் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதர் கான்செப்ட்ஸ் லைக் ப்ரீ மைன் பண்ணி லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ண காயின்ஸும் இருக்கு லைக் ரிப்பிள், XRP. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மைனிங் கான்செப்ட்ல வேரியஸ் காயின்ஸ் இருக்கு. செகண்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ட் காயின்ஸ். பிட்காயினை விட கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பிளாக் செயின் ரன் பண்ண முடியும்னு வந்த எத்தீரியம் அண்ட் நியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் கிரிப்டோ கரன்சியோட யூஸ் கேசஸை வெர்சடைலா மாத்தினது. இந்த பிளாக் செயின்ஸ்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ட் டி ஆப்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா சர்டன் அக்ரிமெண்ட்ஸை மீட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது தேர்ட் டாபிக், ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்ஸ் வொலாட்டிலிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணது. இதுல ஒவ்வொரு ஸ்டேபிள் கரன்சியும் ரெஸ்பெக்டிவ் ஃபியட் கரன்சியை அதுக்கு ஈக்குவலான மணி வேல்யூல பிக் பண்ணிருப்பாங்க. அதாவது ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஃபியட் கரன்சி பேக்கப்பா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்தா பார்க்க போது செக்யூரிட்டி டோக்கன்ஸ். இந்த கேட்டகரி டோக்கன் நம்ம ட்ரெடிஷனல் ஸ்டாக் மார்க்கெட் அப்ரோச் மாதிரி கான்செப்ட். அதாவது ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வாங்கி அதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாக் டெவலப் ஆகும்போது அதுக்கான டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ஷன், இந்த மாதிரி டோக்கன் ஜென்ரலா இன்வெஸ்டர்ஸ்க்கு ICO அப்போ தருவாங்க. இப்போ ஃபைனலா ஃபிஃப்த் பார்க்க போறது யூட்டிலிட்டி டோக்கன். இந்த கைண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால நமக்கு ரிவார்டா இந்த டோக்கன்ஸை தருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபைல் காயின், நம்ம ஸ்டோரேஜ் ரெண்டுக்கு கொடுக்கறதுனால அதுக்கு ரிவார்டா ஃபைல் டோக்கன் தருவாங்க. ஸோ காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் பத்தி இன்னும் டீடைல்டா ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ட் காயின்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பிட்காயினோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். ஸோ பிட்காயினோட ஷார்ட் கமிங்ஸை ஓவர் கம் பண்றது தான் இந்த காயின்ஸோட ஒரு அட்வான்டேஜ். ஸ்டேபிள் காயின்ஸ் மாதிரியான ஆல்ட் காயின்ஸ் ரியல் லைஃப் கரன்சிக்கு ஆல்டர்னேட்டா பிளாக் செயின்ல ஒர்க் ஆகுறதுனால இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் ஃபியூச்சர்ல ஒரு ப்ராமிசிங் கரன்சியா டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகும். நிறைய ஆல்ட் காயின்ஸ் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகம். ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல வரதுனால லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு பாசிபிலிட்டி அதிகம். ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸை இம்ப்ரூவ் பண்றதுனால ட்ரெடிஷனல் கம்பெனிஸ் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வர ஆல்ட் காயின்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அதிகம். ஸோ இப்போ கான்ஸ் பத்தி பார்த்துடலாம்.
பிட்காயினோட கம்பேர் பண்ணும்போது ஆல்ட் காயின் ஸ்டில் 40% மார்க்கெட் கேப் தான் ஷேர் ஆகுது. ஸோ பிட்காயினோட மூவ்ஸ் தான் ஸ்டில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை டிரைவ் பண்ணும். ரெகுலேஷன்ஸ் அண்ட் கிரைடீரியா இல்லாததுனால இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட்டுக்கு ரிஸ்க்கும் அதிகம். நெக்ஸ்ட் கரெக்டான ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா நிறைய காயின்ஸ் டெட் காயின்ஸாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் போக நிறைய சான்சஸும் இருக்குது. இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய லாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. நியூ காயின்ஸ் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆல்ட் காயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓன் பிளாக் செயினில் அந்த பிளாக் செயினோட ஃபங்க்ஷனிங் அண்ட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் காயின்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிட்காயின், எத்திரியம், பைனான்ஸ். டோக்கன்ஸ்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் டிஆப்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதோட டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் டோக்கன்ஸ். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் டிஆப்ஸ் எல்லாம் அதர் பிளாக் செயின்ஸில் ரன் ஆகும். டோக்கன்ஸ்க்கு நேட்டிவ் பிளாக் செயின் இருக்காது. அதர் பிளாக் செயினில் ரன் ஆகுறதுனால கேஸ் ஃபீஸ் நேட்டிவ் பிளாக் செயினோட கரன்சியில் தான் பே பண்ணணும். எக்ஸாம்பிள் எத்திரியம் எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளாக காயினுக்கும் டோக்கனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ காயின் கிரியேஷன் வைஸ் பார்க்கும்போது காயின்ஸ் பிளாக் செயினில் தான் கிரியேட் பண்ண முடியும். டோக்கன்ஸு ட்ரஸ்டட் பிளாக் செயின்ஸில் தான் பில்ட் பண்ணலாம். நாலேஜ் லெவல்னு பார்க்கும்போது பிளாக் செயின் கிரியேஷன்னால இன்டெப்த் நாலேஜ் தேவை காயினுக்கு, அது டோக்கன்ஸுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பிளாக் செயின் கிரியேஷனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே டோக்கன்ஸுக்கு ஆல்ரெடி இருக்க பிளாக் செயினில் கிரியேட் பண்ணுறதுனால ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப காசு கம்மியாகவும் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி. டிரான்சாக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக யூஸ் பண்ணுற காயின்ஸ் எல்லாம் கரன்சி டைப்பில் வரும். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். எத்திரியம், EOS மாதிரியான டிஆப்ஸ் அண்ட் ஸ்மார்ட் செயின் கிரியேட் பண்ண பிளாக் செயின் ப்ரோட்டோகால் காயின்ஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம். டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் டிஆப்ஸ்னு கிரிப்டோ கரன்சியோட ஃபங்க்ஷனை ஸ்ட்ரென்த் பண்ணுற கம்பைன் காயின் சிஸ்டம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நெபுலஸ், வேவ்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிரைவேசி காயின்ஸ். மொனிரோ மாதிரியான பிரைவேசி டிரான்சாக்ஷன் காயின்ஸ். இந்த காயின்ஸோட டிரான்சாக்ஷன் யாராலையுமே அப்சர்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் பேஸ்டு காயின்ஸ் லைக் BNB, CROலாம் இந்த கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் கேமிங் அண்ட் கேம்பிளிங், கேமிங் ப்ராஜெக்ட்ஸ், போக்கர் அண்ட் கார்ட்ஸ் மாதிரியான ஆன்லைன் கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற காயின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சோஷியல் நெட்வொர்க். இதில் வந்து ஸ்ட்ரீமிட், தீட்டா டிவி மாதிரியான மீடியா யூஸ் கேசஸ் பேஸ்ட் காயின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NFT மார்க்கெட் பிளேசஸில் ஆர்டிகல்ஸை வந்து பை இல்லை செல் பண்ணால் அந்த டிஆப்ஸ் யூஸ் பண்ணுற டோக்கன்ஸ் தான் NFT டோக்கன்ஸ். ஸோ NFTனா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2000 rupees பேங்க்ல டெபாசிட் பண்ணால் வித்ட்ரா பண்ணும்போது வேற ஒரு 2000 rupees கொடுப்பாங்க. மணி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான். ஸோ நம்ம அதை வாங்கிட்டு வந்துடும். பட் நம்ம கொடுத்த அதே 2000 rupees வித்ட்ரா பண்ணும்போது கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் NFT. யூனிக் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்னு NFTல வாங்கினா அது நமக்கு மட்டும்தான் இருக்கும். அது வேற யாருமே யூஸ் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் பேஸ்டு காயின்ஸ் லைக் ஹார்ட் டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு ரெண்ட்டுக்கு விடுறதுனால ரிவார்ட்ஸாக இந்த டோக்கன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்டேபிள் காயின். ஸோ ஸ்டேபிள் காயின்ஸை பற்றி ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நிறையவே பார்த்துருக்கோம். இதில் மேஜர் டைப் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் யூஸ் கேசஸ் பேஸில் காயின்ஸ் நிறைய இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் கிரியேஷனுக்கான ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது எப்படி நம்ம காயின் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும், சப்போஸ் நம்ம ஒரு காயினை கிரியேட் பண்ணனாலுமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம காயின்ஸை லான்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஐடியா. டிஆப் எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க, எந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் இதுக்கான டார்கெட் அண்ட் எந்த மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் இந்த டிஆப்னு கிளியராக டிஃபைன் பண்ணி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் வந்து ரைட் டெவலப்மெண்ட் டீம். ஸோ ரைட்டான டீம், டிஃப்ரெண்ட் ஏரியா எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மோட்டிவேட்டட் டீம் தான் ப்ராஜெக்டோட சக்ஸஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்டான பேஸ். பிகாஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் சக்ஸஸ் இதில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டீம் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரூல்ஸ். ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம செட் பண்ணுற ரூல்ஸ் தான். இது எல்லாமே பிளாக் செயினில் சர்டன் ரூல் வந்த உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது கிளியராக செட் பண்ணியிருக்கணும். ஃபோர்த் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட். இன்னைக்கு காயின் லான்ச் ப்ராசஸில் நிறைய ஃப்ராட் காயின்ஸ் வரதுனால பீப்புள்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி காயினை ஆடிட் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்கணும். இது நம்மளோட ட்ரஸ்ட்டை இன்னும் அதிகமாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ஒயிட் பேப்பர். இது ஒரு ப்ரௌச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் பேப்பரில் ஜென்ரலாக ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கவர் ஆகிருக்கும். என்ன ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன்,
இந்த டோக்கன் அண்ட் காயின் மூலமா எப்படி சால்வ் ஆகும், இந்த ப்ராஜெக்ட்ல ICO STO லான்ச் மூலமா கிடைக்கிற ஃபண்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க, எப்போ என்ன எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லான்ச் பண்ண போறோம், எவ்வளவு காயின்ஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ரோட் மேப் அதாவது ஃபியூச்சர் பிளானிங் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. டீமோட டீடைல்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான வேல்யூலாம் ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICO ப்ரொமோஷன், சோஷியல் மீடியா, கம்யூனிட்டி, பிரஸ் மீடியான்னு ICO லான்ச் பத்தி நிறைய வேஸ்ல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இதுதான் அந்த காயின்ஸை ஜெனரல் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகும். லான்ச்சுக்கு அப்புறம் சப்போர்ட்டபிலிட்டி, கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் டைம்லி அப்டேட்ஸ்னு யூசர் சப்போர்ட்டபிலிட்டி இருக்கணும். ஸோ காயின்ஸோட லான்ச் ப்ராசஸ்லாம் என்ன, இது எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி காயின் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்பைண்டாக பார்த்தோம். இப்போ இந்த காயின்ஸ் எந்த மோட்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் காயின் ஆஃபரிங், ICOன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த காயின் கிரியேஷன் ப்ராசஸ், அதாவது ஒயிட் பேப்பரை மார்க்கெட்டிங் பண்ணி ஃபண்ட் ரைசிங்க்கு ப்ராஜெக்ட் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒயிட் பேப்பர் பேஸ் பண்ணி பீப்புள் ஃபியட் ஆர் கிரிப்டோ கரன்சி மூலியமா அந்த காயினை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சு இருப்பாங்க. ஃபைனலா அந்த காயின் மார்க்கெட்ல லான்ச் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங், இல்ல அப்படின்னா IEO. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ராஜெக்ட் டீம் அந்த காயினை டைப் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் அந்த காயினை ப்ரமோட் பண்ணி காயினோட சேலுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இதுல எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ப்ரமோட்டிங் ஃபீஸ் அண்ட் லிஸ்டிங் ஃபீஸ்னு ப்ராஜெக்ட் டீம் கொடுப்பாங்க. சோல்ட் ஆன உடனே அந்த காயின் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆயிடும். ஸோ ஃபைனலா பார்க்கும்போது இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங், IDOன்னு சொல்லுவாங்க. இது வந்து IEO கான்செப்ட் மாதிரி தான் இங்கேயும், பட் வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல லான்ச் ஆகும். ஸோ கைஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல கவர் பண்ணணும்னு நினைச்ச டாபிக்ஸ். ஃபர்தரா நெக்ஸ்ட் எபிசோட்ல கிரிப்டோல யூஸ் பண்ற ஜார்கன்ஸ், சென்ட்ரலைஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்னா என்ன, எக்ஸ்சேஞ்சஸ் பத்தின ஓவர்வியூ, அப்புறம் வேலட்ஸ்னா என்ன அப்படின்றது கவர் பண்ண போறோம். ஓகே கைஸ், ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எபிசோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்டோட முடிச்சிடலாம். மக்கள் எப்பவுமே நம்ம வழக்கமா பண்ற விஷயத்துல இருந்து விலகி புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தடையா தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.